இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க தளபதி கூடவும் நடிச்சிட்டீங்க, அஜித் சார் கூடவும் நடிச்சிட்டீங்க. ஆமா, வரலாறுல நடிச்சீங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து எத்தனை பேருக்கு அது கிடைச்சிருக்கும்னு தெரியாது. உண்மைதான். நிறைய ஆக்டர்ஸ்க்கே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. பட் ஒரு டான்ஸ் மாஸ்டரா, ஒரு கொரியோகிராஃபரா 2 பேர் கூட ஆக்ட் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. சோ அது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்ட் பண்றதோட ஓகே, பட் அவங்க த்ரூ அவுட்டா அந்த 90s பாத்தீங்கன்னா அஜித் சார், விஜய் பாத்தீங்கன்னா எல்லா பட்டும் நாங்க இருப்போம். எங்க மாஸ்டர் ராஜ் மாஸ்டர் வந்து எல்லா சாங்லயும் பண்ணிருப்போம், எல்லா சாங்லயும் நாங்க இருப்போம். ஸோ ஆக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எனக்கு வந்து ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நல்ல கேரக்டர் வரணும், ஒரு நல்ல இது ஒன்று பண்ணணும், இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஸோ பார்ப்போம், வரும்போது கண்டிப்பாக அடிக்கணும். அதில் வரும்போது நல்ல கேரக்டர் வரும்போது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அஜித் சார் ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. அஜித் சார் பயங்கரமா கலைப்பார், பயங்கர ஜாலியா அவர். ஓகே. அதுல நிறைய கெட்டப்ஸ்லாம் வேற இருக்கும்ல அவருக்கு அதுல வரலாறு படத்துல. பட் நீங்க வந்து ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரோட கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட், ஒரு லேடி கெட்டப்லாம் கூட போட்டுருப்பீங்க. ஆமா, அதுல லேடி கெட்டப் போட்டுருக்காங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எங்களுக்கு என்னன்னா 2 பேர்த்து கூடயும் நடிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு சிமிலாரிட்டி 2 பேரும் இதனாலதான் இந்த டாப்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்ன விஷயமா இருக்கும்? சிம்பிளா இருக்காங்க, அதனால தான். அந்த ஹெட் வெயிட் கிடையாது. இப்போ நான் விஜய், நான் இவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அந்த ஹெட் கிடையாது. நான் அஜித், நான் இவ்வளோ பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. 2 பேரும் அஜித் ஜியா இருக்கட்டும், விஜய் ஜியா இருக்கட்டும், அவ்வளோ டவுன் டு அர்த் பர்சன் தான். ஓகே. மெயினாக பார்த்தீங்கன்னா குட் ஹார்ட், ஒரு நல்ல மனிதர், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா, அதே ஒரு பெரிய விஷயம் அது.